சரி ஓகே, இப்போ உங்கள் முன்னாடி டக்குன்னு ஒருத்தவங்க வந்து நின்று உங்களுக்கு வந்து ஒரு க்யூட்டஸ்டான ஒரு ப்ரொபோசலை பண்ணிடுறாங்க. செலக்டடா ரிஜெக்டடா? ரிஜெக்டடா. ஏன்னா அப்புறம் அப்பா அம்மா எதுக்கு இருக்காங்க, நிறைய மொய் வச்சிருக்காங்க வேற, அதெல்லாம் திருப்பி வாங்க தேவை இல்லையா? கண்டிப்பா பிராங்கான்னு கேட்பேன் ஃபர்ஸ்ட். நான் எல்லாம் ஃபன் பண்ண பிராங்க் பண்ண கேமரா பாருங்க. ரிஜெக்டட். ரிஜெக்டட். ஆமா. இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்ல. லவ் மேல. ஆமா. அது சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அப்படியே லவ்னா பிடிக்காதா? பிடிக்காதுலாம் இல்ல, ஆனா வந்து எனக்கு அது சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் எனக்கு வருமா? வரும், கண்டிப்பா வரும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படி வந்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு வந்து கியூட்டஸ்ட் ப்ரொபோசல்? கியூட்டஸ்ட் வந்துட்டு ஜிமெயில்ல, டெலிகிராம்ல அந்த மாதிரி லைக் நார்மலா இல்லாம அதுல ஒரு பேராகிராஃப் வேற வேற ஆப்ல இருந்து வருது, லைக் நிறைய கிரியேட்டிவா பண்ணுவாங்க. பட் அது நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் சில பேர் என்னை விட்டு உயிர் போனாலும் அந்த பாட்டெலாம் போடுவாங்க. சில பேர் மெசேஜ்லேயே வந்துட்டு என்ன பேச மாட்டியா, என் மேலே கோவமா, யாருன்னே தெரியாது, ஆனால் அனுப்பிட்டே இருப்பாங்க. நான் வந்து பேசவே மாட்டேன். டெய்லி ஹாய் என்ன பண்ணுற சாப்பிட்டியான்னு அவங்க நான் மெசேஜ் பண்ணனால டெய்லி வந்துட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்கு? சீரியஸான ஒரு 3 இருக்கும். சீரியஸ் இல்லாம அது இருக்கும், தெரியாது. நிறைய இருந்தது. நிறையலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தான். தெரியாது, நம்ம எதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும். தெரிஞ்சது 3 இருக்கும். 3 இருக்கும். 3த்துல எது சம ப்ரப்போசல் இது என்னால மறக்கவே முடியாது, கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷத்துக்கு முன்னாடி செம்ம லவ். எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. உங்களோட இளமை காலம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த உங்களுக்கான அந்த ப்ரப்போசல்ஸ் காதல் கதை அதிகமாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப சீரியஸாக வந்துச்சு. நான் ஏற்றுக்கல, இருந்தாலும் ஏற்றுக்க மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன், ஆனால் அவங்க அவாய்ட் பண்ணல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழுதாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறமா நானும் ஒத்துக்கினேன் ஓகேன்னு. ஏங்க என்ன மாதிரி காலைல விழுக்கிற ஒரு பையன் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. காதல் திருமணம் தானா? இல்லை ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் தங்கச்சி. ஆமாம், வெயிட் பண்ணுறேன். ஆமாம், வெயிட்டிங். ஓகே, நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க? வந்தா கண்டிப்பா வரும். வந்தா அக்செப்ட் பண்ணிப்பீங்க. சரி ஓகே, உங்களுக்கு எத்தனை ப்ரப்போசல் இருக்கு? 2 எது 2ல எது கியூட்டஸ்ட் ப்ரப்போசல்? ரெண்டுமே ஃபர்ஸ்ட் தான் எனக்கு. டேய் பேட் பாய்ஸ், ஏன்டா ஒஸ்டா ப்ரப்போஸ் பண்றீங்க? ஏன் அவ்வளவு ஒஸ்டா ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஏன் பண்ணாங்கன்னா அது எப்படி சொல்ல, பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல. நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருக்கும்ல. அவங்க சாதாரணமா ஏதோப்பா அப்படியே சொல்லிட்டு போற மாதிரி அப்படியே போயிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் கூச்சமே இல்லையாடா? அந்த புள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கு. லவ்னா அது பலது வருது, எது சொல்றது? நான் வந்து சிங்கிள், ஏன்ட்ட கேக்குறீங்களே, எனக்கு என்ன தெரியும்? ப்ரப்போசல் வந்திருக்காது பலது. எங்க அக்கா வர கூட இருக்காங்க. பர்மிஷன் கேட்கலாம். சொல்லலாம் அதெல்லாம் ஒண்ணுல இருக்கு. எத்தனை ப்ரப்போசல்? ஒரு 2. அந்த கியூட்டஸ்ட் ப்ரப்போசல் அந்த மாதிரிலாம் இதுல எனக்கு பிடிக்காது அது, அதனால அதை கேர் எடுக்கல. உங்க யூடியூப் சேனலா என்ன சேனலோ எனக்கு கொஞ்சம், நான் ஐடி சொன்னா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் சொல்லலாம். என்னோட ஐடி வந்துட்டு ஓகே ஜானோ, இன்ஸ்டால லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல எங்க சேனலையும் சொல்லிடலாம். ஓகே, சேனல் தீனா மாடல் ஆங்கரிங் பண்ற அண்ணாவும் சரி, கேமரா அண்ணாவும் சரி ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா ஃபன்னா பண்றாங்க. ஃபியூச்சர்ல ஆர்ஜே பாலாஜி மாதிரி அவ பெரிய வாழ்த்துக்கள். நம்ம ஷோட பேர் வந்து சோதிக்காதீங்க, கேமரா பார்த்து சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்கடா என்ன, சோதிக்காதீங்கடா என்னைய, சோதிக்காதீங்கடா என்னைய, சோதிக்காதீங்கடா என்ன கூப்பிட்டு வச்சு சோதிச்சுட்டு தான் இருக்கீங்க.